ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. சென்னையுடைய மையமான பகுதியில சென்ட்ரல் சென்னையில வரக்கூடிய நுங்கம்பாக்கத்துல காலை வேளையில கணிசமாக மக்கள் நடமாட்டம் இருந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இளம்பெண் மிக கொடூரமான வகையில கொலை செய்யப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாம் அதிர வைத்திருக்கிறது. இது மற்றும் ஒரு கொலையாக வருஷத்துக்கு ஒரு 1600 கொலையாவது தமிழ்நாட்டில் நடக்குது. அது போன்று ஒரு மற்றும் ஒரு கொலையாக இதை பார்த்துவிட முடியவில்லை. இது நடந்த விதம், இதற்கு கையாளப்பட்ட கொடூரமான வழிமுறை, அதுவும் அது நடந்த இடம், அதுவும் மக்கள் மத்தியில நடந்தது, இவையெல்லாம் முக்கியமான பல கேள்விகளை காவல்துறை நோக்கி, அரசை நோக்கி, சமூகத்தை நோக்கியும் நிறைய முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. இப்படிப்பட்ட துணிகரமான ஒரு நிகழ்வுல அந்த ஒரு நபர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு இடத்துல அதுவும் அவ்வளவு தைரியமாக செய்ய முடிகிறது என்றால் இது நிச்சயமாக பல சீரியஸான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. இது சட்டம் ஒழுங்கு குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. இதை ஒரு ஐசோலேட்டட் சம்பவமாக, ஒரு தனி நிகழ்வாக பார்த்துவிட முடியவில்லை. சென்னை நகரத்துல மட்டும் கடந்த சில நாட்கள்ல, குறிப்பாக இந்த மாதத்துல மட்டும் 5க்கும் மேற்பட்ட இது போன்ற துணியில கொலைகள் நடந்திருப்பது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்புகிறது. அரசு விளக்கம் கொடுப்பது போல, காவல்துறை விளக்கம் கொடுப்பது போல இதுல பல சம்பவங்கள்ல இந்த ஒரு தனிப்பட்ட வன்மங்கள், முன்பகைகள், குடும்ப சிக்கல்கள் இவையெல்லாமும் சில சம்பவங்கள்ல காரணமாக இருந்திருக்கிறது சமீபத்தில் நடந்த குற்றச்சம்பவங்கள். ஆனால் இது நடக்கக்கூடிய துணிகர விதம் குறித்த நிறைய கேள்விகள் எழும்புகிறது. அது ஒரு அச்சமின்மையை காட்டுகிறதா, அமைப்பின் மீது ஒரு செயலாக்கத்தின் மீது ஒரு அச்சமின்மையை காட்டுகிறதா, திருப்தி அளிக்கிறதா தமிழக சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எழுது விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார்கள் மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கலியமூர்த்தி அவர்கள் இணைகிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு. அமைதி பூங்கா அப்படின்னு தமிழகத்தையும் நமது நகரத்தையும் தலைநகரத்தையும் நம்ம பெருமையாக வர்ணிப்பது உண்டு. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது, இது மட்டுமல்ல, இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதத்துல நடந்த சம்பவம், குறிப்பாக இந்த சம்பவம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு பகுதியில அவ்வளவு தைரியமா ஒரு நபரால ஒரு இளம்பெண்ணை குத்திட்டு போக முடியுது அப்படின்னா அந்த விதம் அப்படிங்கிறது ஒரு அச்சமின்மையை காட்டுது. அமைதி பூங்கா அப்படிங்கிற டேக் குறித்த நெருடல்களையும் கேள்விகளையும் நிச்சயமா அது எழுப்பலையா? தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியில தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கைப்படி குற்ற விகித எண்ணிக்கையானது குறைந்து கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு அமைதி பூங்காவாகத்தான் இருக்கிறது. இது மாதிரியான 2015 புள்ளி வரைக்கும் முதலமைச்சர் சட்டசபையில படித்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தேசிய சராசரி காட்டிலும் குறைவுன்னு நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் புள்ளி உரம் காட்டுது. ஆனா இந்த சம்பவத்துடைய துணிகர விதத்தை பாருங்க. ஜஸ்ட் நாட் திஸ் இன்சிடென்ட். சென்னை நகரத்துல மட்டும் கடந்த சில நாட்கள்ல நடந்து வந்த இந்த ஒரு 2 வழக்கறிஞர்களுடைய கொலை, வடசென்னையில நடந்த சம்பவங்கள், இந்த சம்பவம், இதனது துணிகரம், இதற்கு அவங்க கையாளக்கூடிய விதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு அதீதமான ஒரு துணிச்சல் தெரிகிறது. அது நிச்சயமா சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு பயங்கரமான கேள்விகள் எழுப்புது. இல்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த மாதிரியான குற்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, சில காதல் பிரச்சனைகள் அதன் காரணமாக நடக்கிறது. கொடுக்கல் வாங்கல், பணத்தகராறு, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, இது மாதிரியான காரணங்களாலும் நடக்கிறது. அதே போல தவறான அந்த உறவு முறைகளாலும் நடக்கிறது. ஆக இப்படி பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு பொதுவா தமிழக இன்றைக்கு சமுதாயத்தில் என்னன்னா, அந்த மாரல் ஃபேர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொது ஒழுங்குக்கு கட்டுப்படுற அந்த எண்ணமானது கொஞ்சம் படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கையில் சொல்லி இருக்கிற மாதிரி
அந்த அது விகிதம் எப்படி கணக்கிறாங்கன்னா 1,00,000க்கு இத்தனை குற்றங்கள் நடைபெற்றிருக்குன்னா அதுதான் அந்த விகிதாச்சாரம். 2015 வரைக்கும் குறையவே, மற்ற மாநிலங்களை விட குறைவே. 277 இருந்து இன்னைக்கு 244 மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியில குறைந்திருக்கு. அந்த நிலை 2015 வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய விவரம், அந்த நிலையிலிருந்து சற்றே வழிவு வருதோ இந்த ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள்? நீங்கள் சொல்வது போல கொலை நடப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை. அதை அரசு நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த ஒரு தைரியம் பாருங்க, ஒரு அசாத்திய துணிச்சல், என்ன நடந்துட முடியும், நமக்கு என்ன நடந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அந்த கொலைகாரர்கள் மத்தியில இல்ல. இந்த ராயப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சி கூட பாத்தீங்கன்னாக்கா அது தகாத உறவு. நான் ராயப்பேட்டை நிகழ்வு ஒன்னொன்னுக்கு அடிப்படை காரணம் இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டதுக்கெல்லாம் காரணம் தான் அவங்க கூட இருக்கிறவங்களே தான். அந்த கட்ட பஞ்சாயத்துல பங்கு பிரிக்கிறது அல்லது அந்த பண விஷயத்துல தகராறாக ஏற்படுறது, இப்படிப்பட்ட காரணங்கள் தான் காரணத்துக்குள்ளேயே போகல. இது ஏன் நடக்குது கூட நடந்த விதம், இது பட்ட பகல்ல காலை வேளையில ஏதோ இருட்டுல எங்கேயோ வீட்டுக்குள்ள நடந்தா அரசு ஒண்ணுமே பண்ண முடியாது. ராயப்பேட்டை சம்பவத்துல அரசால் என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமா கேள்விகள் எழுது, வீட்டுக்குள்ள செய்யறாங்க, அதுக்கு குடும்ப உறவுகள் காரணமா இருக்கிறது, அரசு என்ன செய்ய முடியும்னா நியாயமான கேள்வி. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குது, மக்கள் பார்வையில நடக்குது, காலை வேளை நடக்குது, இந்த வழக்கறிஞர் சம்பவம் கூட பட்ட பகல நடக்குது. சோ இதெல்லாம் ஒரு தண்டனை மேல இல்லாட்டி காவல்துறை மேல ஒரு அச்சமின்மை அதிகரித்து வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதாவது சமூக ஒழுங்கின்மை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கையானது தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையானது எடுக்கின்ற கடுமையான நடவடிக்கைகளின் காரணமாக அது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. எண்ணிக்கையா பார்த்து விட முடியல. அது ரொம்ப நம்ம சென்சிட்டிவா அப்ரோச் பண்றோமா அப்படிங்கிற கேள்வி எழுது. நான் அதை தாண்டி சாந்தகுமாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இது அரசு, காவல்துறை, மத்திய அரசு வரைக்கும், ரயில்வே வரைக்கும் கேள்விகளை எழுப்புது. அதை தாண்டி ஒரு சமுதாயம் சார்ந்த கேள்விகளும் எழுப்புது. இங்க எந்த அளவுக்கான ஒரு சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வெளிப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் அப்படின்னு நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பாருங்க, ஒரு சம்பவம் மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு நேரத்தில் நடக்குது, காலையில நடக்குது, கடைகள் இருந்திருக்கிறது, பயணிகள் இருந்திருக்கிறாங்க, பயங்கரமா நடந்திருக்கிறது இந்த கொலை, அவ்வளவு கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறாள் அந்த பெண்மணி. யாரும் தடுக்க முனையல அப்படின்னா நமது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்த அங்க சிசிடிவி கேமரா இல்ல, காவல்துறை ஏன் இல்ல, ஏன் பயம் இல்ல, அந்த கேள்வி எந்த அளவுக்கு முக்கியமோ ஏன் யாரும் உதவ முன்வரலங்கிற கேள்வியும் வருது இல்லையா? அது ரொம்ப முக்கியமான கேள்விதான். நான் அதை மறுக்கல. பொதுவாவே ரத்தத்தை கண்டாலோ அல்லது கத்திய கண்டாலோ காத தூரம் ஓடுகிறவர்களாக இந்த வீரத்தமிழர்களுடைய வாழ்வு என்பது மாறி போய்விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்ன மாதிரியாக புலிய முறத்தால விரட்டினா அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு நேருக்கு நேர ஒருத்தன் சத்தம் போட்டா கூட அவனை தட்டி கேட்க முடியாத துணிச்சல் இல்லாத சமூகமாக நாம் மாறி வருகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட எனக்கு ஏற்படுகிறது. இதுல எல்லாத்தோட நான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்ல விரும்புறது என்னன்னு, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கொலைகள் நடந்ததுன்னா ராத்திரியில நடக்கும்பாங்க, அடுத்த நாள் செய்தித்தாளை பார்த்தா தான் தெரியும். இருட்டுல வருவாங்க, முகமூடி திருடம் வருவாங்க, அல்லது தீவட்டி கொள்ளையர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஆனா இன்னைக்கு பிராட் டே லைட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. எங்க ஒரு நாள்ல இன்னைக்கு காலையில ஒரு கொலை, மத்தியானம் ஒரு கொலை, சாயங்காலம் ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் மர்டர்ஸ் இதுல நடக்குது. அப்ப என்ன காரணம்னு நான் யோசிக்கிறேன். உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு தன்னை காவல்துறையினர் பிடித்து விடுவார்கள் அல்லது தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்ச உணர்வு இருந்தால், நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தா நிச்சயமாக இதை செஞ்சிருக்க முடியாது. அப்ப அவர்களுடைய அச்சம் இல்லாமல் போவதற்கான காரணம், அடிப்படை காரணம், இன்றைக்கு காவல்துறை இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. இத பத்தின யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ கொடுங்களேன். பயப்படாதீங்க ஜனங்கள்லாம், பெண்கள் தயவு செய்து பயப்படாதீங்க, கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை அவங்க சொன்னாங்க. நீங்க இன்றைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற பொழுது பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிற நிலையில இருக்கிற போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு நிச்சயமாவே தோணுது. நீங்க சமூகத்தை பற்றி எப்படி சொன்னீங்களோ அதை விட அதிகம் பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கிற காவல்துறையினர்,
நான் கேக்குறேன், இப்ப வந்து இவ்வளவு மர்டர்ஸ் பெண்களுக்கு எதிரான இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது. கமிஷனர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே உடைய டிஐஜியும் பேசியிருக்கிறாரு, முதலமைச்சரும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்களை நோக்கி நீங்க எழுப்பின கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. தட் ரிமைன்ஸ். விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம சேர்த்தே பதிவு செய்யணும். இல்ல, நேற்று வரைக்கும் கொடுக்கல. நேற்று ஈவினிங்லயே பல தொலைக்காட்சிகள்ல இதை பற்றிய விவாதங்கள் வந்த போது இந்த பொருள் வந்து சொல்லப்பட்டது. அது புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நடந்திருக்கு. அது வேற. இன்னைக்கு சொல்லியிருக்காங்கிறது வரவேற்க தகுந்த அம்சம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சமூக விரோதிகளுக்கு, கொலை செய்கிறவர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம் வந்ததுக்கு என்ன காரணம் என்பதனை காவல்துறை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். கமிஷனர் அவர்கள் வந்து என்ன தெளிவா சொல்லி இருக்கிறார்னா, இந்த கூலிப்படையெல்லாம் வச்சு பண்ணல, பர்சனல் காரணங்களுக்காக இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பல பொதுப்படுத்த முடியுமா? இல்ல இருந்தாலும் அவர் சொன்னது இது மாதிரி தொடர்ந்து இப்ப நடந்துட்டு வரதுனால ரோந்து படையை நாங்கள் தீவிரப்படுத்தி, அரசு காவல்துறை நகர பகுதிகளில் ரோந்து படையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். அதை குற்ற நடக்காம தடுக்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு காவல்துறையில தான் நீங்க அந்த சிறப்பு காவல் படை இளைஞர் படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இந்த இல்ல சார், தீரன் சார், என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த ஒரு வாரம் திங்கட்கிழமையிலிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. முதல் கொலை நடக்கிற பொழுது அதே இடத்துல வந்து நீங்க திரும்ப ஒரு கொலை நடக்குது அப்படிங்கும் போது அதை தடுக்க வேண்டிய காவல்துறை. நீங்க சொல்றீங்க படம் வருது, பேட்ரோலிங் இருக்கு, எல்லாமே. நீங்க போய் பாருங்க ராத்திரியில எவ்வளவு பேட்ரோல் வரல, எவ்வளவு பேர் ஹாயா தூங்கிட்டு இருக்காங்கன்னு. நிச்சயமா அதெல்லாம் நடக்குது. அதாவது எங்கேயும் ஒரு கோளாறு, எங்கேயும் ஒரு அக்கறையின்மை, எங்கேயும் ஒரு குளறுபடி என்பது காவல்துறையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையில் இருந்த திரு கலியமூர்த்தி இதை பற்றி விரிவாக விளக்கக்கூடும். அவற்று விரிவான பதிலாக கேட்க ஒரு இடைவேளைக்கான தருணம் இருக்கிறது. திரு திருச்சி வேலுசாமியும் நிறைய குற்றச்சாட்டுகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் மிக கடுமையாக கையாண்டிருக்கின்றன. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க இதற்கான காரணம் என்ன, இது ஏன் தடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. முன்பகை, குடும்ப தகராறு, காதல் பகை, இது போன்ற காரணங்களும் இந்த ஒரு சமீபத்திய ஒரு 1-2 மாதங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல அந்த ஆங்கிளும் எமர்ஜ் ஆயிருக்கிறது. அது எந்த அளவுக்கு பார்க்கப்பட வேண்டுமோ இது நடக்கக்கூடிய துணிகரம். சாந்தகுமாரி அவர்கள் சொன்னது போல பிராட் டேலைட், காலை வேளையில மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு பகுதியில நடக்கும் பொழுது அந்த துணிகரம், ஒரு அசாத்திய ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக பல அமைப்புகள் சுய பரிசோதனை செய்வதற்கான காரணங்களை கூடவே சேர்த்து கொடுக்கிறது. மேலும் கேள்விகள் எழும்புகின்றன. திருப்தி அளிக்கிறதா தமிழக சட்டம் ஒழுங்கு? தலைநகரின் மைய பகுதியில் மத்திய சென்னையில ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துணிகர கொலை சம்பவமானது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை ஒரு தனிச்சம்பவமாக பார்க்க முடியவில்லை. பல்வேறு தொடர் நிகழ்வுகள் இது போல தலைநகரில் பதிவாகி வருகிறது. தமிழகத்துடைய இதர பகுதியிலும் இது போன்ற துணிகர நிகழ்வுகள் தொடர இது பல கேள்விகளை எழுப்புகிறது. திருப்தி அளிக்கிறதா தமிழக சட்டம் ஒழுங்கு? வாழ்த்து வருகின்றோம். திரு கலியமூர்த்தி அவர்கள் நினைக்கிறார், முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவற்றை நான் கேட்க வரும்போது, இந்த சம்பவங்கள்ல வெளிப்படக்கூடிய அதீத துணிச்சல், கொடூரம், அது மட்டுமல்லாது இதனது ஃப்ரீக்வன்சி, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரீக்வன்சியானது சாந்தகுமாரி அவர்கள் எழுப்பினது போல காவல்துறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான அவசியத்தையும் கூடுதல் காரணங்களையும் சேர்த்தே கொடுக்கிறது நம்பிக்கையா? வணக்கம். இப்ப நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், அந்த சுவாதிங்கிற பெண் இறந்து அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டது எல்லாத்தையுமே ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு செயல்ங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடமில்லை. இதுல அவங்க தகப்பனார் வந்து அழுவும் போது, உன்னை எவ்வளவு நாளைக்குமா நான் அப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுதாரு அப்படிங்கறது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது போல மற்ற சம்பவங்களையும் நீங்க குறிப்பிட்டீங்க. இதுக்குரிய பின் காரணம் என்னன்னாலும் இந்த துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. குற்றங்கள் அதிகரிக்கிறதா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு காவல்துறை அதிகாரியா நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். சடன் ஸ்பர்ட் இன் கிரைம்னு சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கு எப்ப கெடும் அப்படின்னு சொன்னா, ஒரு மத கலவரங்களோ, ஜாதி மோதல்களோ, நிறைய கொலைகளோ தமிழ்நாடு பூரா நடக்கும்போது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த மாதிரியான தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு காரணம் என்னன்னு புலன் விசாரணை முடியும் போது உங்களுக்கு தெரியும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தனிப்பட்ட காரணங்களை வந்து காவல்துறையால தடுக்கவே முடியாது. நடந்த இடம் நீங்கள் குறிப்பிடுவதை போல அது ஒரு பப்ளிக் பிளேஸா இருந்தா கூட கொலை செய்பவனுடைய நோக்கம் அந்த கொலையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கும் போது அதற்குரிய காரணங்கள் அவனுக்கு
சரியாக படும்போது அது எந்த இடம்னு அவன் பார்க்கறது இல்ல. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பெருகி வருகின்ற மக்கள் தொகை, சமூக சீரழிவுகள், ஊடகங்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன். காரணங்கள் நிறைய இருக்கக்கூடும். இது வந்து பர்சனல் ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. பல குற்றங்கள்ல அது ஒரு காரணமா இருந்திருக்கு. பட் ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் தென்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முகாந்திரமா வெளிப்படுதா இல்லையா? there is a professional approach இல்ல. ப்ரொஃபஷனல் அப்ரோச் இதுல இல்ல. தனிப்பட்ட ஒருவன் அந்த பெண்ணுக்கு என்ன காரணம் இருக்கும், மோட்டிவ் இருக்குங்கிறது நான் சொன்ன மாதிரி புலனாய்வுக்கு பிறகு தெரியும். காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம், நம்ம யாருமே யூகிக்க வேண்டாம். நீங்களும் நானும் யாருமே யூகிக்க வேண்டாம் அதுல என்ன காரணம் இருக்கு அப்படின்னு. நீங்கள் சொன்னது போல புலனாய்வோட முடிவுல தான் அது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த கொலைகாரன் கையாண்ட விதத்துல there is a professionalism. இது என்னுடைய கருத்தல்ல, நான் சொல்லல. நான் அது வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயே வெளிப்படுதா இல்லையா? அதாவது ஒரு மனிதன் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைச்சு அவன் வந்து அருவாளோட அங்க வரும்போது ஒரு முடிவோட வந்திருக்கான். ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட ஒருத்த வந்து இந்த மாதிரி பண்ணானா அதுக்கு தனிப்பட்ட காரணம் இருக்க முடியும். அந்த தனிப்பட்ட இந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு இன்று ரயில்வேவுடைய டிஐஜி சொல்லியிருக்கிறார், திரு பாஸ்கர் நினைக்கிறேன், திரு ரயில்வேவுடைய டிஐஜி இதுல ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் தென்படுதுன்னு நான் சொல்லல, அவர் சொல்றார். யூ கேன் ஹியர் ஃபார் யோர் செல்ஃப். திரு ரயில்வேவுடைய டிஐஜி இருக்கும். அது ஏன் என்னன்னு அந்த பையில புடிச்சாலும் தெரியும், அது உடனே சொல்ல முடியாது. இது ஏதோ ப்ரொஃபஷனல் மாற்றம் மாதிரி தான் இருக்கும். அது ஏன் என்னன்னு அந்த பையில புடிச்சாலும் தெரியும், அது உடனே சொல்ல முடியாது. இன்று அவர் வெளிப்படுத்திய கருத்து, ரயில்வேவுடைய டிஐஜி இந்த அப்ரோச், அது அந்த ஒரு கொலைக்கு அவர் கையாண்ட விதம், அதுக்கு காரணங்கள் நீங்கள் சொல்வது போல பல இருக்கலாம். we have to let's not speculate. இல்ல அவர் வந்து எதை குறிப்பிட்டு அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னா கொலையை தொடர்ந்து செய்கின்ற ஒருவன் செய்கின்ற கொலையாக இருந்தால் தான் அது ப்ரொஃபஷனல்னு சொல்லணும். அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கொலை பண்ண விதம் வந்து அந்த கட்டு குரவளைய வெட்டி இருக்கிறதும் அந்த முகத்துல வெட்டி இருக்கிறதையும் பார்க்கும்போது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கட்டு மாதிரி இருக்கு, மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு புது கொலைகாரனுடைய செயல்பாடு தெரியல அப்படிங்கறத அவருடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். இருக்கலாம். அவன் வந்து கொலை பண்ணும்போது அது மாதிரி முதலா கொலை பண்றவங்க கூட கொடூரமான முறைகள்ல நிறைய பேரை வெட்டுறதை பார்த்திருக்கலாம். மனைவி மேல கோவப்படுற ஒருத்தன் வந்து மனைவியை வந்து தலையை துண்டிச்சு கையில எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு சரண்டர் ஆகிறதெல்லாம் பாக்குறோம். அதை நம்ம ப்ரொஃபஷனல் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த தனிப்பட்ட நிகழ்வுகள், அதுக்கு ஏற்படுற அவனுக்கு உத்வேகம், அதனால வர்றது. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இந்த மாதிரி நடக்கின்ற தனிப்பட்ட நிகழ்வுகளை வைத்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவரு தீரன் அவர்கள் சொன்னாரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம். மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஒரு தலைமை காவலர் வந்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக முயற்சி செய்து இறந்தே போயிருக்கிறார். இந்த இடத்துல குற்றங்கள் குறையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்க. அவர்கள் நக்சலைட்டுகளை கொல்ல வந்தார்கள், நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் என்னை கொல்ல வரவில்லை. அவர்கள் வந்து தொழிற்சங்கவாதிகளை கொல்ல வந்தார்கள், நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை கொல்லவில்லை. இல்ல நான் இதை என்ன சொல்றேன்னு கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இப்படி வரும்போது என்னை இன்று கொல்ல வந்தார்கள், எனக்காக பரிந்து பேக யாரும் இல்லை அப்படிம்பாங்க. இது வந்து தன் தேசத்தில் பற்றுகின்ற தீ தன் தேகத்தில் பற்றும் வரை நம்ம தமிழக மக்கள் தன்னை பற்றி கவலைப்படுவதில்லை, மற்றவர்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இதை எந்த மாற்றம் வேணும்னா, பொதுமக்கள் அத்துணை பேரும் காக்கி உடை அணியாத காவல்துறை அதிகாரிகள், அவங்க வக்கீல் சொன்னாங்க நல்லா, அந்த மாதிரி வந்து தனக்கும் பொறுப்பு இருக்குங்கிற எண்ணம் வேணும். அதே மாதிரி காவல்துறையினர் அத்துணை பேரும் காக்கி உடை அணிந்த பொதுமக்கள்ங்கிற எண்ணம் வேணும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒழிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் குறைக்க முடியாது. ஏன்னா மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு, நகர்ப்புறமாதல், ஊடகங்களினுடைய வளர்ச்சி, எலக்ட்ரானிக் மீடியாஸ் வந்து எதெல்லாம் காமிக்க கூடாதோ உங்களுக்கு தெரியுமா? ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற அதிவேக வெள்ளம் இந்திய இளைஞர்களினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. இந்த ஆண்டு மட்டும் ஃபேன் பிக்ஷன் என்ற காமரசம் ததும்பும் இளையதனங்களை பார்த்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 35 லட்சம் இந்தியா பூரா. இது எங்க இருந்து வருது? இது ஒரு சமூக சீரழிவாகவே நான் இதனை பார்க்கின்றேன். குடும்பம்ங்கிறது தான் முதல் வகுப்பறை. பெற்றோர்கள்
குடும்பங்கள்ல வந்து பெற்றோர்கள் தான் முதன்மை ஆசிரியர்கள். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் தி செகண்ட் பேரண்ட்ஸ். ஏன் சொல்ல வரேன்னா இது காவல்துறை மட்டும் காவல்துறை மட்டும் செய்யற வேலை இல்ல மிஸ்டர் ஹரியர். மாற்றுக்கருத்துல நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் முந்தைய ஆண்டுகளை விட குறைந்து வந்த நிலையில இதுல இது போன்ற சம்பவங்கள் சமீபத்திய மாதங்களை நம்ம பார்க்கல, முந்தைய ஆண்டுகள்ல பார்க்கல. இது திடீர்னு இவ்வளவு ஃப்ரீக்வன்சியில இவ்வளவு எண்ணிக்கையில் அதிகரிக்கும் பொழுது, அதுவும் தலைநகர்லயே நடக்கும் பொழுது ஓகே. பட் நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து சடன் ஸ்பர்ட் இன் கிரைம் வாங்க. இது என்ன சொல்ல வர்றேன்னா, பல இடங்கள்ல நடக்கிற நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட தேதியில நடக்கும் போது நமக்கு திடீர்னு நிறைய நடக்கிற மாதிரி தெரியும். இப்ப பல மாதங்கள் குற்றங்களே இந்த மாதிரி இல்லாம இருக்கும்போது நம்ம இதை பத்தி பேசுறது இல்ல. காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்ததை கூறுகின்றேன். அதனால இதை பத்தி நம்ம வந்து குற்றங்களை தடுக்கிறதுக்குரிய வேலை என்ன, காவல்துறையினர் என்ன செய்யணும், இன்னும் விழிப்பா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா இதை வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு ஒரு பெரிய துளிகரம் வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அத சொல்லுங்க சார். நான் வேற என்ன கேக்குறேன், இன்றைக்கு சமூகம் அஞ்சு முறையில நாங்க செய்யறோம் ஒரு நம்பிக்கை விதையை நீங்க விதைக்க கூடாதான்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நிச்சயமாக இன்று இருக்கின்ற சூழ்நிலையில காவல்துறையினுடைய செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கிறது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒரு கொலையாகத்தான் பார்க்க வேண்டும். இதுல காவல்துறை சார்பாக கொடுக்கக்கூடிய விளக்கம், அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய விளக்கம், இவையெல்லாம் தனிச்சம்பவங்களா பார்க்கும்போது இல்ல சேர்த்து பார்க்கும்போது இத்தனை சம்பவங்களா தமிழகத்திலேயா, சென்னையிலேயா, தலைநகரத்திலேயா அப்படின்னு காட்டுது. ஆனால் ஒன்னொன்னுத்திலும் புலனாய்வோட அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது பல்வேறு பர்சனல் ஆங்கிள், தனிப்பட்ட ஆங்கிள்லாம் வருது. இது எல்லாமே காவல்துறையுடைய ஃபெயிலியர் இல்லாட்டி அரசுடைய ஃபெயிலியர் அப்படின்னு ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்து வர்ணிப்பது சரியல்ல அப்படிங்கிற விளக்கம் உங்களுடைய. அதாவது இதுல யதார்த்தமாக பார்க்கிற போது குற்றங்கள் எதை செய்தாலும் நடக்கத்தான் செய்யுங்கிறது வேற. ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையும் அரசும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது, அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். காவல்துறை அதே காவல்துறை தான். ஓமாந்தூரார் காலத்தில் இருந்த காவல்துறை, காமராஜர் காலத்தில் இருந்த காவல்துறை, அண்ணா காலத்தில் இருந்த காவல்துறை, அதே காவல்துறை. அவருடைய திறமையில் எனக்கு நம்பிக்கை குறைவாக நான் நினைக்கவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நண்பர் கலியமூர்த்திக்கும் கேட்கிறேன். என்னன்னு கேட்டா, திருச்செங்கோடுல ஒரு ஆதாய கொலை நடந்தது. அந்த கொலை செய்தவன் இவன் தான் என்று உலகறியே தெரிந்தது. அந்த கொலைகாரன் டிவியில பேட்டி கொடுக்கிறான், பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறான். அவனை போலீஸுக்கு மட்டும் பிடிக்க முடியல. அதற்கு பின்னாலே பெரிய வேடிக்கை என்னவென்றால், அவன் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு அவன் வர்றான். வரும்போது கைலி கட்டியிருந்தானா அடையாளம் தெரியலையா? இது எவ்வளவு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செய்தி. இந்த காவல்துறை என்கின்ற குதிரை அரேபிய குதிரை தான், திறமையான குதிரை தான். உங்கள்கிட்ட தான் அடுத்து வரேன், அவன் முடிச்சிட்டோம். அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. அதோட இந்த புள்ளி விவரம் சொல்வதை தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், வீரத்தோடு தீரத்தோடு ஒரு காவல்துறை அதிகாரி ஒசூர்ல கொலை செய்யப்படவில்லையான்னு. உங்களை கொலை பண்ணா மட்டும்தான் வலிக்குமா? எல்லாருக்கும் தான் வலிக்கும். உயிர் போகுது. அதாவது புள்ளி விவரத்தை சொல்லக்கூடாது. என் வீட்டுல அந்த சம்பவம் நடந்தா என் பொண்டாட்டிய பார்த்து எங்க அம்மா பார்த்து ஏமா அழுகிறீங்க, ஒடிசாவை விட, மேகாலயாவை விட, பஞ்சாபை விட, மகாராஷ்டிரா விட இங்க கொலை கம்மி தான், நீ அழுகாத நான் சொல்லுவேன். ஒவ்வொருவருக்கும் அந்த வலி இருக்கும். அந்த வலி இருக்கிற போது அவர்கள் நிலையிலிருந்து நாம் பதிலை சொல்ல வேண்டிய உடைய புள்ளி விவர கணக்கை சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. கமிஷனர் கூட இன்றைக்கு நான் வருகிற போது பார்த்தேன் தொலைக்காட்சியில், அவர் அறிக்கை கொடுக்கிற போது ராத்திரி 10 மணிக்கு மேல டாஸ்மாக் கடையில கூட்டம் கூடாம பார்த்துக்க முயற்சி வாங்கலாம். இது ரொம்பவும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு விமர்சனமாக இருக்கிறது. இதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த தவறுகள் நடப்பதற்காக வருத்தம் தெரிவிப்பதும் மேற்கொண்டு நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், அதற்காக முயற்சி எடுப்போம் என்று சொல்வது சரியான அணுகுமுறை. அதை விட்டுட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொலை கம்மி, அடுத்த ஒரு கொலை நடக்கிறது உங்க வீட்டில் நடந்தா இதே சொல்லுவீங்களா? இதான இந்த ஒரு பாமரனுடைய கேள்வியா இருக்க முடியும். ஒவ்வொரு ஒரு கொலைய ஒரு எண்ணிக்கையா அது வந்து தொகுக்கக்கூடிய எண்ணிக்கையா நம்ம பார்த்திட முடியாது. அதே வேளையில ஒரு ஒட்டுமொத்தமாக காவல்துறையுடைய செயல்பாடு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அரசும் காவல்துறையும் அந்த விளக்கங்களுக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற போது எந்த ஒரு முன்னேற்பாடோ தனிப்பட்ட ஆதாயமோ எதுவுமே கிடையாது. நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண், நிர்பயாங்கிற பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கு யாருமே
ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் கூப்பாடு போட்டாங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்தது, எவ்வளவு நடந்தது. மற்ற கொலைகள்ல விவாதம் எழல, நிர்பயா சம்பவத்தில் எழுந்தது, இந்த சம்பவத்தில் எழுது அப்படிங்கும்போது அது அதுல இருக்கக்கூடிய கொடூரமும் துணிகரம். அதான் கொடூரம் மட்டும் இல்லாமல் அங்கே நடந்தது நள்ளிரவு நேரத்தில், இங்க பட்டப்பகல்ல பலாயிரக்கணக்கான பேர் மத்தியில் நடப்பதற்கு அதற்கு புள்ளிவிவர கணக்குகள் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்துமே ஒழிய அதுக்கு மருந்தாகாது. ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு வைக்கும்போது இல்ல அவர் சொன்னதுக்கு மட்டும், அதாவது இது யாரும் நியாயப்படுத்த முடியாது. நடைபெறுகிற குற்றங்களுக்கு நிச்சயமாக நடவடிக்கை பெரும்பாலான சம்பவங்கள் இப்படிதான் நடக்குது, அமைதி பூங்காவா. நான் கேட்கிறேன், இப்ப இவர் சொன்னதுனாலதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. கர்நாடகா தான் இன்னைக்கு தேசிய குற்ற விகிதத்தில் 3வது இடத்துல இருக்குது, காங்கிரஸ் அங்க ஆளுது. அதெல்லாம் நம்ம இது ஏன் சொல்றேன்னா இவங்க சொல்றதுனால சொல்றேன். அதுக்காக இதை நான் நியாயப்படுத்தல. இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான புலன் விசாரணை எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சம்பவங்கள் நடக்கும்போது, உதாரணத்துக்கு ஆடிட்டர் ரமேஷ் இது தனிப்பட்ட விவகாரத்தினால் நடந்தது, இதுல இது போன்ற சம்பவங்கள் எப்படிங்க மொத்தம் 7.5 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒவ்வொரு மனிதரும் சீருடை அணியாத காவலர்களாக செயல்பட வேண்டிய ஒரு மாறல் ஒரு இது இருக்கு. திருச்செங்கோடு கொலையை பத்தி அந்த சரண்டர் ஆனதை பத்தி சொன்னேன், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அவர் குறிப்பிட்ட இந்த தேதியில இத்தனை மணிக்கு இத்தனை நேரம் இந்த இடத்துல சரண்டர் ஆறேன்னு சொன்னவரை முன்னாலே ஏன் காவல்துறை பிடிக்க முடியலங்கிறதல்ல, பிடிக்க விடவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இடைவெளிக்கான தருணம். திரு கலியமூர்த்தி, திரு கலியமூர்த்தி. ஓகே, எஸ், கோ ஹெட் சார். அதாவது இப்போதைக்கு வேலுச்சாமி அவர்கள் கூறியதற்கு நான் பதில் கூறுகின்றேன். ஒருத்தன் கையிலேயே கட்டிட்டு வந்தான், பேட்டி கொடுக்கறான், ஒரு கொலை நடந்துருச்சு, தலைமறைவா இருக்கான், பிடிக்கல, காவல்துறை என்ன பண்ணுதுங்கிறது அவருடைய நண்பர் வேலுச்சாமியுடைய கேள்வி. இதே மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருந்த வீரப்பனுடைய நிலைமை என்ன ஆனது, இந்த காவல்துறை என்ன செய்தது, தமிழக காவல்துறை எப்படி செய்தது என்பதற்கு இங்க பாருங்க. இல்ல 100 குற்றவாளிகள் குற்றங்களை நடத்தி செஞ்சுட்டு போகும்போது 100 கொலைகள் நடக்கும்போது 999 கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகளை பத்தி ஊடகங்களோ நீங்களோ பேசுவதில்லை. கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலையை பேசுவீங்க, அதுவும் கண்டுபிடிக்கப்படும். எதுவுமே நான் கேட்கறது வேற, நீங்க சொல்றது நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அதுதான் என்னுடைய கேள்வி. வீரப்பன் விவகாரத்துல அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு பெருமைக்குரியதோ, பெருமைக்குரியதா காவல்துறையால பார்க்கப்படுதோ, அதே போல இந்த யுவராஜுடைய சரண்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்துல பாடம் கற்க வேண்டிய விஷயமா பார்க்கணும் இல்லையா? Why always be in a state of denial? யுவராஜில கூட நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அவருடைய ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். கைலி கட்டிட்டு வரும்பொழுது உங்க நூற்றுக்கணக்கான பேர் அங்க சரண்டர் ஆவறான் போது எல்லாம் ஜனங்க திரண்டு இருக்கிறாங்க, அவனுடைய ஆதரவாளர்கள் திரண்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க போய் கூட்டமா போய் என்ன கிரைம் வேணாலும் கொள்ளலாமா? நம்ம அரசாங்கம் ஒண்ணும் செய்யாதா? அப்படி இல்ல, கைது எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இது சமாதானம் அல்ல, நிச்சயமா இல்ல. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. இல்ல இந்த பாருங்க, குற்றவாளி சுருக்கமா முடிச்சிருக்கிறதுக்கு கலைமூர்த்தி ஒரு இடைவெளிக்கான தருணம். மேக் எ பாயிண்ட் வெரி ஷார்ட். எஸ், சொல்றேன். குற்றவாளிகளை பிடிப்பதில் தமிழக காவல்துறை வேறு யாருக்கும் சலித்ததில்லை என்பது ஊரறிந்த உண்மை. அன்பர் வேலுச்சாமியும் அறிவார். இப்ப இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் வர்றான்னா பிடிக்க போகும்போது அங்க போற காவல்துறை அதிகாரிகளுடைய திறமை இந்த சமுதாயத்தில் இருந்துதான் குற்றவாளிகள் எப்படி வர்றாங்களோ அது மாதிரி காவல்துறையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எல்லாரும் ஒரே திறமை உடையவர்களாக இருப்பதில்லை. அந்த நேரத்தில் அவங்க சரியா இல்லாதனால கூட அந்த மாதிரி நழுகி போயிருக்கலாம். திரும்பி கண்டிப்பா பிடிப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஓகே, இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. பல சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன, தவிர்க்கப்பட்டிருக்கின்றன, பிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பெருமைப்படுறோமோ, இது போன்ற சம்பவங்கள்ல நிச்சயமாக பாடம் கற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நமது ஒரு இளம் பிரஜையை இது போன்ற ஒரு கொடூரமான சம்பவத்துல நம்மால் காவு கொடுப்பது அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அங்கிருந்து இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அதை சிசிடிவி பார்க்கல, அங்க காவல் படையை சேர்ந்த யாரும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக கடுமையான பாடங்களை நமக்கு உணர்த்துகிறது. சாந்தகுமாரி அவர்கள்ட்டையும் தீரன் அவர்கள்ட்டையும் மேலும் சில கேள்விகள் இருக்கிறது. திருப்தி அளிக்கிறதா தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற தலைப்பில் வாய்த்து வருகின்றோம். சுவாதியுடைய கொடூர கொலை அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது,
இந்த நிகழ்வுல கூட காரணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். இது துணிகரம் தாண்டி இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், அரசு இதையெல்லாம் செய்திருந்தால் ஒருவேளை இதை தடுக்காமல் நடக்காமல் தடுத்திருக்கலாம், இந்த ஒரு சம்பவத்துடைய குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படிங்கிறது மாதிரியான குறைபாடுகள், அரசு தரப்பு குறைபாடுகள் மிகுந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் அப்படின்னு நாம இருக்க முடியுமா? இல்ல, அது குறைபாடுகள் அந்த ரயில்வே போலீஸ் அங்க இல்லாம இருக்கிறது, பாதுகாப்பு படை இல்லாம இருக்கிறது, இந்த சிசிடிவி கேமரா இல்லாம இருக்கிறது எல்லாம் குறைதான். அதை நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப உடனடி என்ன பண்றாங்க, எல்லா ஸ்டேஷன்லயும் நாங்க அந்த சிசிடிவி கேமராவை பொறுத்துறோம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்ப்பா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் கூட தமிழ்நாடு காவல்துறையை நவீனப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கூட ஒரு 10,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சில நிதி உதவிகள் கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தி சார், நீங்க புதுசா 10,000 கோடி கேட்கறதெல்லாம் புதுசா வடிவமைக்கிறது. அம்மாவுடைய ஆட்சியில புதிதாக 16,000 மேற்பட்ட காவலர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க. சென்னை மண்டலத்தில் ரயில் நிலையங்கள்ல இந்த ரயில் நிலையம் உட்பட இருக்க வேண்டிய 350 காவல்துறை வீரர்கள் அங்க இல்ல, 350 ரயில்வே போலீஸ் இல்ல. சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த், இந்த சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த்தே போதுமானதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைக்கு அது ஏற்றதா? இதுக்கு மேல தேவை இருக்கானா? தனி விவாதம். ஒதுக்கப்பட்ட வீதத்துல ஒரு 350 போலீஸ் பற்றாக்குறை இருக்கு. அந்த இடத்துல போலீஸ் இருந்திருக்குமானா? இது நடந்திருக்குமா? சிசிடிவி பார்த்திருக்குமானா? இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாமா? நாங்க நெருங்கிட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே. 350 அதுவும் குறிச்சு. இது வேற எங்கேயோ இல்ல, சென்னையுடைய நகரத்துடைய மைய பகுதியில நுங்கம்பாக்கத்துல போலீஸ் இல்ல, அங்க ஒரு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல அங்க போலீஸ் இல்ல. இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்றீங்க. மதுரை வாயில்ல அந்த என்னமோ ஒரு பேர், ஒரு கிறிஸ்டியன் நேம் வருது, அந்த பையன் ஒரு 8 பேரோட பயங்கர ஆயுதங்களோட என்ன பண்ணிருக்கிறான், கார்ல போயிருக்கிறான். அவனை செக்அப் பண்ணும் பொழுது போலீஸ் அத்தனை பேரையும் அவனை விசாரிக்கும் பொழுது அவனுக்கு வேற ஏதோ ஒரு தப்பான காரியம் செய்ய போறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே கைது செய்து அவங்களை கொண்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ண. தவிர்க்கப்பட்ட குற்றங்கள் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. காவல்துறையினுடைய கவனத்திற்கோ அல்லது காவல்துறையுடைய பார்வைக்கோ படுகிற பொழுது நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிலே எடுக்கப்பட்டு வருகிறது. அதுல எந்த விதமான பார்வையில இருந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாச்சே. ஒரு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் படி அங்க இருந்திருக்கணுமே காவல்துறை. அல்ல, அது இல்லாத அந்த ரயில்வே போலீஸ் தான் நீங்க கேட்கணும். தமிழக அரசு நோக்கி எழுப்பிய கேள்வி, எழுப்பக்கூடிய கேள்வி. ரயில்வே பாதுகாப்பு படையெல்லாம் எங்க போனாங்க? அங்க இருந்திருக்கணும். ரயில்வே போலீஸ் எங்க போனாங்க? தமிழ்நாடு பாதுகாப்பு யார் பொறுப்பு? அது நிரப்ப வேண்டியது யாரு? இல்லங்க, காலை நேரங்க நீங்க அவன் ஒரு காலையோ இரவோ சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல ஒரு 350 பேர் பற்றாக்குறையா இருந்தா அங்க போட்டிருக்கலாம் ஆளு. இல்லங்க, யார் போட்டிருந்தாலும் அதை தடுத்துருவேன். ஆனா அவன் கத்தி காமிச்சு மிரட்டினான்னு பத்திரிகையில இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. கத்தி காமிச்சு கிட்ட வந்தீங்கன்னா வெட்டிடுவான். அதனால எவனுமே கிட்ட போகல, தடுக்கல. இல்ல சார், வெட்டிடுவேன்னு சொன்னா கூட முனுசாமியால நின்னு தைரியமா செத்தா கூட பரவாயில்லன்னு போராட முடியும். அது கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி. அதனால மக்கள் யாரும் முன் வரலையே. சினிமாவில் பாத்தீங்கன்னா சொன்ன அதே விஷயம் பிடிக்க வேண்டிய சமூக பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். ஆனா சட்டப்பூர்வ பொறுப்பு மேண்டேட் காவல்துறை அதிகாரிக்கு தான். அங்க ஒரு 950 சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அங்க நிரப்பப்பட வேண்டிய போலீஸ் சென்னை மண்டலம் முழுக்க ஒரு 350 பேர் பற்றாக்குறையா இருக்கிறது. நிரப்ப வேண்டியது மாநில அரசு. இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவு அவங்க கடந்த ஆட்சியில 11,000க்கும் மேற்பட்ட காவலர் நியமனம் பண்ணிக்கிறாங்க. 1078 பாராட்டுக்குரியது. இந்த இடத்துல மாநில அரசுடைய நிதி ஆதாரத்திற்கு ஏற்பதான் சார் எல்லாத்தையும் செய்ய முடியும். நிதி ஆதாரம் புது சாங்ஷன் புதுசா ஸ்ட்ரென்த் வாங்கறதுக்கலாம் சார். இருக்கிற இடத்தை நிரப்புறது கடமையா இல்லையா சார்? நிச்சயமாக, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இடம் இல்ல. இது தடுத்து இருக்க வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இது எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்துவிட்ட ஒரு அசம்பாவிதம். இப்ப அவர் சொல்றாரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில நடந்ததுன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு 350 ஸ்ட்ரென்த்ல இருக்கக்கூடிய குறைபாடு குறித்து ரயில்வேவுடைய டிஜி இன்னைக்கு காலையில சொல்லிருக்கக்கூடிய விஷயம் பாருங்க. 350 பேர் பற்றாக்குறை, அது எப்படி சமாளிக்கிறாங்க, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் குறித்து இந்த சம்பவத்தை இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கக்கூடிய ரயில்வே டிஐஜி என்ன சொல்றாரு கேட்போம். சென்னைக்கு மட்டும் எத்தனை ரயில்வே போலீசார் இருக்காங்க? போதிய ரயில்வே பாதுகாப்பு போலீசார் இல்லாதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கா? இல்ல, நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் சொல்ல முடியும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க இதுக்கு 350 போலீசார் ஷார்டேஜ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், அடிக்கடி நீங்க பத்திரிகையில போடுறீங்க. அது ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அதை காம்பன்சேட் பண்றதுக்கு 2 பெட்டாலியன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை ஓரளவு வச்சு நாங்க, ஏன்னா தேர் ஆல் அன்ட்ரெயின்ட், அன்எக்ஸ்பீரியன்ஸ்.
அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க கிடையாது, எல்லாம் 21 வயசு பசங்க, இப்பதான் உள்ள இன்டெக்ஷன் ஆயிருக்காரு. அவங்களுக்கு வாரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு எஸ்பி. கொடுத்துதான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றோம். ஏன்னா தேரால் யங் பாய்ஸ், அவங்க கமாண்டுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அங்க போய் நில்தானா நிப்பான், அடிப்பான், ஓடுறானா ஓடிடுவான். அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. பத்திரிகையில பேசும்போது சொன்னீங்க ஒரு 350 காவலர்கள் குறைவா இருக்காங்க ஏற்கனவே. அது நீங்க ஏதோ சென்ட்ரல் கிட்ட வலியுறுத்திருக்கீங்களா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடையாதுங்க, எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சரி, கேட்டிருக்கோம். அதுக்கு பதிலா கம்பெனி கொடுத்துருக்காங்க, 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நேரடியா அக்கௌண்டபிலிட்டி யார் மேல வருது? இன்னைக்கு அந்த பொண்ணை கொலை செய்யறதுக்காக அந்த ஒரு இளைஞன் வரான், நாளைக்கு வேற யாராவது ஒரு ராம்பேஜ்ல ஒரு ஆள் வந்தான்னா அதை தடுக்கிறதுக்கான அமைப்பு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உண்டா? நாளைக்கு ஒரு தீவிரவாத நோக்கத்தோட ஒரு ஆள் வந்தா அதை தடுக்கிறதுக்கு அது எப்படி அங்க தடுக்கப்பட்டிருக்கும்? இது இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு நம்ம நினைக்காத ஒரு கொடுமையான ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. வாட் இஃப் டச் நடக்க வேண்டாம், வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இதை விட கொடூரமா நடக்கிறதுக்கு வேற ஏதாவது முனைந்தா? இல்ல, இது நான் தான் மறுபடியும் சொல்றேன், இது தவிர்க்கப்பட வேண்டியது, தடுத்து இருக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் உண்மைதான், நான் அதை இல்லைன்னு சொல்ல. இதுக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி. ஆனால் அந்த இடத்துல பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாம இருக்கும்போது காவல்துறையினர் அந்த இடத்துல இல்லாம போனதுனால இது நடந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? பொதுப்படுத்த முடியாது. அதே வேளையில அங்க இருக்கிறவங்க கூச்சலாவது போட்டிருந்தா, அங்க குழுமி இருந்தவங்க ஏன்னு கத்திருந்தா ஒரு பயமாதி ஏற்பட்டிருக்கும். ஒரு சம்பவம் நடந்த அப்புறமும் சரி, நடந்த பிறகும் சரி, எல்லாரும் சகஜமா அவங்க பணிகளை செஞ்சுட்டு போனாங்க. அங்க கடைகள்ல பணியாற்றியவங்களும் சரி, பயணிகளும் சரி, ரயில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு காவல்துறையும் அரசும் மட்டும் செய்ய முடியாத ஒரு விஷயம். நீங்க சொல்றது உண்மைதான். அதுல பொதுமக்களுடைய பங்களிப்புங்கிறது கட்டாயம் இருந்திருக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போடுறான்னு சொல்லும் போதே பக்கத்துல இதெல்லாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு யாராவது 4 பேர் கேட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிங்க ஹரி. இப்ப அவர் பேசினாரு பாத்தீங்களா, நம்முடைய டிஐஜி, ரயில்வே டிஐஜி பேசும்போது சொல்றாரு, அந்த பசங்க எல்லாம் கமாண்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் பெட்டாலியனை நீங்க வச்சுக்கிறீங்க? அப்போ ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்டினா நீ போய் அவனை தடுத்து நிறுத்து அப்படின்னு ஒருத்தர் கமாண்ட் கொடுத்தாதான் அவர் போவாரா? என்ன மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தோட இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சரி, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல போலீஸ் கிடையாது, மத்ததெல்லாம் சரி. யூ நோ வெரி வெல் தட் மகாகவி பாரதி நகர், கொடுங்கையூர், அந்த பக்கம் ஏரியா முழுக்கவுமே கிரைம் ப்ரோன் ஜோன் அப்படிங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்கும். குற்றங்கள் நிறைய நடக்கிற ஒரு இடம் அது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருடத்துல எவ்வளவு கொலைகள் வியாசர்பாடி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கு. அப்ப நீங்க அங்க போலீஸ் போர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்களா? இல்ல இது ஒரு மிக மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஏரியா, அதுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் மாதிரி ஏதாவது விசாரிக்கும் போது இந்த கிரைம் ப்ரோன் ஜோன்ல அதிகமா பல்லாவரம், தாம்பரம் இந்த மாதிரி டெசர்ட் கூடுதலா இது நுங்கம்பாக்கத்துல இது போன்ற குற்றங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல. இந்த கிரைம் ப்ரோன் ஜோன்ல இதே காவல் நிலையங்கள்ல காவல்துறை அதிகாரிகளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறது, சிசிடிவிக்கள் இருக்கிறது. இங்க முதல் சம்பவம் இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. தட்ஸ் நாட் நெக்ஸ்ட் நியூஸ். இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏரியாவுல இவ்வளவு கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அதற்கான சிறப்பு கவனம், அந்த ஏரியால எவ்வளவு தூரம் நீங்க உங்க போர்ஸ கொண்டு போக முடியும், எப்படி பேட்ரோல் பண்ண முடியும், அதாவது போலீஸ் இருக்கிறது என்கிற தைரியம் மக்களுக்கு வர வேண்டும். போலீஸ் இருக்கா, நம்மால தப்பு பண்ண முடியாதுங்கிற அச்சம் குற்றவாளிக்கு வரணும். இந்த ரெண்டுமே இல்ல அப்படிங்கறத நான் பாக்குறேன். பொதுவாகவே காவல்துறையில ஒரு கன்விக்ஷன் வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைய பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அவன் ஒரு ரவுடியாச்சே, அவனை வெள்ள ரவிம்பாங்க இல்ல சிவப்பு ரவிம்பாங்க, இவன் நமக்கு இந்த வம்புக்குள்ள போய் மாட்டான், நம்ம பொண்டாட்டி பிள்ளைய போட்டா போதும், போயிட்டானே என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து இருக்கிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது எங்களுக்கு. நிஜமாக இந்த மாதிரி ரவுடிசம் அந்த இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் சார். நீங்க அயோத்தி குப்பத்திலே ஆகட்டும் அல்லது வேறொரு ஏரியாவிலே ஆகட்டும் என்னென்ன நடந்தது, எப்படி தட்டி போட்டாங்க எல்லாமே நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு சில வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டதில் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்கள் காரணமா இருந்திருக்காங்க, கூட இருக்கிற பார்ட்னர்ஸுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இதெல்லாம்
நாம வந்து 2 வழக்கறிஞர் கொல்லப்பட்டதுல நீங்க எங்களை வந்து உடனே ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா வழக்கறிஞர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டீங்க. அதை விடுங்க. பொதுமக்கள் பிரச்சனையில நான் என்ன கேட்கிறேன், எதிர்பாராம நடக்குது. பொதுமக்கள் பிரச்சனையில அதை தடுப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுதான். திருச்சி எதிர்பாராம இறுதியான கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். கடுமையான தண்டனை நோக்கியும் இது வந்து நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பது. ஒரு பெட்டர் போலீசிங் நிச்சயமா நியாயமான எதிர்பார்ப்புதான். எல்லா இடத்துலயும் போலீஸ் இருக்க முடியாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் அப்படின்னா நிச்சயமா இருக்கக்கூடும். எல்லா இடத்துலயும் இருக்கலாம். இதை தாண்டி ஒரு வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இதுல நிறைய கோணங்கள் இருக்கு. உங்களுடைய இறுதியாக நேற்றைக்கு ஒரு செய்தித்தாள் நான் படிச்சது, நம்முடைய வழக்கறிஞர் சொன்னதை போல அந்த வியாசர்பாடி பகுதியில் நடந்த தொடர் கொலைகளை ஒரு குறிப்பிட்ட ரவுடியுடைய பெயரை சொல்லி அவன் சிறைக்குள்ளே இருந்தே அவன் ஆபரேட் பண்றான் அப்படி எழுதுறாங்க. பத்திரிகையில பகிரங்கமா வந்ததுக்கு அப்புறம் கூட போலீசார் அந்த கோணத்தில் இதை ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறாங்களா? இது ஒவ்வொரு பகுதியும் இப்படி நடக்குது. அதனால திட்டமிட்டு கொலைகள் அந்த ரவுடிகள் எல்லாம் ஒழிச்சிட்டோம் என்று சொல்வது பேசுவதற்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் உண்மை இல்லை. நான் முதலிலே சொன்னதை போல காவல்துறை திறமையானதுதான். அந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன். அதற்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியது. பாண்டிச்சேரி ஒரு சின்ன மாநிலம். அந்த சின்ன மாநிலத்திலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய குற்றம் நடக்குது. அங்கேயே அவங்களால வந்து பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் பந்தோபஸ்து 1000 போலீஸா போகுது, 2000 போலீஸா போகுது. நம்ம ஊர்ல தானே இருக்கிற போலீஸ் கம்மியா போலீஸ் வேற பார்க்க விடுறது. தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை நான் சொல்றேன், நண்பர் வேலுச்சாமிக்கு முதல்ல சொல்றேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு வந்து செயல்படுத்துறதுக்கு அல்லது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் வந்து அனுமதிக்கவில்லைங்கிற அவருடைய குற்றச்சாட்டை நான் முழுமையா மறுக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த கொலையிலையும் வந்து அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ வந்து காவல்துறையினுடைய கையை கட்டுவதில்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது அவருக்கே தெரியும். அரசியல் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, காவல்துறையினுடைய கை கட்டப்படுதுன்னு சொன்னா அது பேசுறது அரசியலா வேணா இருக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா எல்லா காவல்துறை அதிகாரிகளும், அவர் முதல்ல சொல்லும் போது கூட சொன்னாரு, முனுசாமியினுடைய உயிர் போனா மட்டும் வலிக்குதான்னாரு. அதுக்கு நான் சொன்னேன் நீங்க வந்து யுவராஜ் சரண்டர் ஆனதுக்கு தான் நான் சொன்னேன். வீரப்பனை உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். நான் என்ன கேக்குறேன், அதுக்கு என்னங்க பதில்? ஒரு ஒரு விஷயத்தை நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. நீங்க நான் சொல்றத முதல்ல கேட்டுங்க. நீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும், தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் போதுமான எண்ணிக்கையில காவலர்கள் வேணும் என்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அவரு நண்பர் ஹரி சொன்னது மாதிரி அதுக்குரிய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது பினான்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு அவர் தீரன் அவர்கள் சொன்னாரு. அது உண்மையான கருத்து. காவலர்களை எல்லா இடத்துக்கும் போட்டு குற்றங்கள் எல்லாம் குறைக்க முடியாது. எப்ப குற்றங்களை குறைக்க முடியும்னா, நடந்த குற்றங்கள்ல உள்ள குற்றவாளிகளை பிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தாதான் முடியும். அந்த தண்டனையில இருந்து தப்புவதற்குரிய வாய்ப்புகள் தான் குற்றவாளிகளுக்கு இருக்கிறதே ஒழிய, உங்களை மாதிரி வக்கீல்லாம் நிறைய பேர் வந்து அந்த சட்டத்தின் படியில் இருந்து குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு சட்டத்தினுடைய பிடியிலிருந்து குற்றவாளிகள் தப்பிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் சட்டத்திலேயே இருக்கிறதே ஒழிய, பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணாதான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பு, சட்டத்தை செயல்படுத்துகின்ற நீங்க சொல்ற மாதிரி அதிகாரிகள் வந்து ஒழுங்கா விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுறது, பிபி கவர்மெண்ட்ல இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த வழக்கை ஒழுங்கா எடுத்து வைக்கிறது, பொதுமக்கள் அத்தனை பேரும் அதுக்கு சரியான முறையில சாட்சி சொல்றது. இப்ப நீங்களே சொன்னீங்களா, எத்தனை பேர் பாத்துட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும், சத்தம் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கருத்து இது. அப்பதான் குற்றங்கள் குறையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துக்கும் இல்ல. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து காவல்துறை அதிகாரிங்கிறதுனால சொல்லல, மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது இன்றைய வரைக்கும் 30 வருஷமா புலனாய்வுல, அவர் நண்பர் வேலுச்சாமிக்கு சொல்றேன், 30 வருடங்களாக அகில இந்திய அளவில் நடக்கிற காவல்துறை புலனாய்வு போட்டியிலே
தமிழக காவல்துறை முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறையை குறையே சொல்லல, உங்களை செயல்பட அனுமதிக்கலைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அது தொடர்ந்து இல்ல, காவல்துறை இருக்கு, அதை உங்க பாதுகாப்புக்கே அதை பயன்படுத்துறீங்களே, செயல்பட விடலையே. அந்த நீங்க ஆள்ற மாநிலத்தில் மட்டும் கிடையாது, அமைச்சர்களுக்கு கிடையவே கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. ஏன் இந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறை யாருமே கட்டுவா. மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் மற்ற ஆட்சிகள்லயாவது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இருக்கணும். அம்மாவுடைய ஆட்சியில யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது. சொந்தமாக காவல்துறை முறையான நடவடிக்கை அமைதியான தமிழகம் அப்படிங்கிறது ஊர் கூடி எல்லா தரப்பும் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர். இதுல வந்து அரசுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்துக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பையும் நோக்கிய முக்கியமான உக்கிரமான கேள்விகள் எழும்புகின்றன. அந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்தது, அங்க ஏன் சிசிடிவி இல்ல, ஏன் போலீஸ் இல்ல, ஏன் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன் 2 மணி நேரம் அந்த சடலமாக அந்த இடத்துல அவ்வளவு தாமதத்துக்கு பிறகு அந்த ஒரு பாடியை எடுக்க முடிந்தது. இது போன்ற ஒரு சிஸ்டமிக் இஷ்யூஸும் நிறைய எழும்புகின்றன. இவ்வளவு துணிகரமாக நடப்பதற்கு இவர்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வருகிறது? பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன, பல பர்சனல் ஆங்கிள்ஸும் கூட பல்வேறு குற்றங்கள்ல இருந்தாலும் கூட ஒரு குற்றமே இல்லாத ஒரு சமூகம், குற்றமே இல்லாத ஒரு நாடு, குற்றமே இல்லாத ஒரு மாநிலம் அப்படிங்கிறது சாத்தியமற்றது. ஆனால் இது போன்ற கொடூர குற்றங்களை குறைப்பதில் நாம் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அரசு, காவல்துறை, சமூகம் அப்படின்னு ஊர் கூடி இழுக்க வேண்டிய தேர். சுவாதிக்கு நிகழ்ந்த கொடூரம் இது ஒன்று யாருக்கும் நிகழக்கூடாது. சுவாதியை இன்னைக்கு நம்ம பேசிட்டு நாளைக்கு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்துடலாம். ஆனா இன்னொரு சுவாதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் வராமல் பார்த்துக் கொள்வதில் எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. அரசு முனைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாமும் பொறுப்போடு இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து